ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன். இந்த ஸ்டோரி வாழ்க்கையில் இருக்கிற தடங்கள் பற்றின ஸ்டோரி. ஒரு நாள் ஒரு ஃபார்மர் கழுதை அங்கே இருக்கிற கிணறுக்குள்ளே விழுந்துடும். அது கதறி கதறி ஆழும். அப்போது அந்த ஃபார்மர் என்ன பண்ணுறதுன்னு யோசிப்பார். அப்போது அந்த ஃபார்மர் மனசுக்குள்ளே சொல்லிப்பார், எப்படியும் இந்த கழுதைக்கு வயசாச்சு, இந்த கிணறு வேற மூடணும். ஸோ எதுக்கு இந்த கழுதையை காப்பாற்றி டைம் வேஸ்ட் பண்ணணும்? அந்த ஊரில் இருக்கிற மக்கள்கிட்ட கூப்பிட்டு இந்த கிணறு மூடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லுவார். அந்த மக்கள் ஓகேன்னு சொல்லி அந்த கிணறு மூட ஹெல்ப் பண்ணுவாங்க. அங்கே இருக்கிற மண்ணை தூக்கி அந்த கிணறுக்குள்ளே போட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த கழுதைக்கு தெரிஞ்சு போயிடும், சரி நம்மளை உயிரோடு புதைக்க போகிறாங்க. அது கத்தி அழும், கதறும். பட் எல்லாருமே காதில் வாங்கிக்காம அந்த மண்ணை தூக்கி போடுறதுல பிஸியாக இருப்பாங்க. ஃபியூ மினிட்ஸ்க்கு அப்புறம் அந்த கழுதை அழுத்த ஸ்டாப் பண்ணிடும். உள்ளே குனிஞ்சு பார்க்கறச்சே ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணுவாங்க. உள்ள மண்ணை தூக்கி போட போட அந்த கழுதை அதை யூஸ் பண்ணி மேலே வர ஆரம்பிக்கும். மோரல் ஆஃப் தி ஸ்டோரி, நம்ம லைஃப்பில் கூட இப்படி தான். மேலே மண்ணை தூக்கி போடுவாங்க. நீங்கள் எவ்வளோ மேலே போட்டாலும் நான் திரும்ப திரும்ப வருவேண்டா அப்படின்னு சொல்ல ஒரு திமிரு வரும். இந்த மாதிரி இருக்கிறது கர்வம் சொல்லுவாங்க. சொல்லிட்டு போட்டோம், இந்த கர்வம் இருக்கிறது நல்லது தான்.